200 உளுந்து, 50 புழுங்கல் அரிசி. இது ரெண்டும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சிடலாங்க. இது 1 மணி நேரம் ஊறட்டுங்க. உளுந்து நல்லா ஊறினா தான் வடை நல்லா சாஃப்டாக இருக்கும். மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு இருக்குங்க. மாவு கெட்டியான பதத்துக்கு ஓடணுங்க. தேவையான உப்பு போட்டுருவோம். 1 ஸ்பூன் சீரகமும் 1/2 ஸ்பூன் மிளகும் இதிலே போட்டு ஆட்டிடலாங்க. 3க்கும் போடலாம், இதுலேயும் போட்டு ஆட்டலாம். ஒரு பச்சை மிளகாயும் வெங்காயம் போட்டுடலாங்க. வடக்கி மிளகு சீரகம் ஆட்டையிலே போட்டாச்சு, உப்பும் போட்டாச்சு. நான் எப்போதுமே நிறைய வெங்காயம் போடுவேங்க. உப்புலேயே பிச்சு போட்டுடலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வடை தட்டி போட்டாச்சுங்க. நல்லா குண்டு குண்டாக அருமையான சட்னி ரெடி ஆகிட்டு இருக்கு. சட்னி இந்த பக்குவத்தில் எடுத்துடலாங்க. உளுந்த வடை அடிக்கடி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது உடம்புக்கு நல்லது. எலும்பு வலுப்பெறும் உளுந்து சேர்றதுனால. இன்னும் கருப்பு உளுந்தில் கூட ஊற போட்டு வடை செஞ்சு கொடுக்கலாம். முன்னாடியே ஒரு ரெசிபி போட்டேன், கருப்பு உளுந்து வடை. நல்லா செஞ்சு கொடுக்கலாங்க. கருப்பு உளுந்து தோல் நீக்காமே ஊற போட்டு ஆட்டி செஞ்சு கொடுக்கலாங்க. ஆக மொத்தம் உளுந்த வடை அடிக்கடி குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்க. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உளுந்த வடை. குண்டு குண்டாக சின்னமாக போட்டிங்க. சின்னமாக போட்டால் சின்ன பிள்ளைகளுக்கு வச்சிடலாம். பெருசாக வச்சாலும் பெரிய பிள்ளைகளுக்கு வச்சிடலாம். சின்ன பெருசும் கலந்து செய்யணுங்க. மாவுலே மிளகு சீரகம் முணுக்கி போடுறத விட இந்த மாதிரி மாவு ஓடையிலே போட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க உளுந்த வடை. அதோட ஒரு பல் பூண்டு கூட சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு பல். வெங்காயம் மாவில் நிறையா போட்டாலும் பரவாயில்லைங்க. ஆனால் மாவு கெட்டியாக வச்சுட்டு போடணுங்க. தண்ணியாக இருக்கிற மாவில் வெங்காயம் நிறையா போட்டிங்கன்னா இலக்கமாக போயிடும். மொத்தமாக ஒரு 25 வடை வந்துச்சுங்க. சாப்பிடலாம் வாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றிங்க. இந்த மாதிரி பலகாரமெல்லாம் பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.